அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பரபா வருஷ பிறப்பு, இந்த தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்பு முதல் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் ஜலத்தத்துவ ராசி. இந்த ஜலத்தத்துவ ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிமையானவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா முழுவதும் வச்சு அவங்களுக்காக வாழக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். இன்னும் சொல்ல போனோம்னா, உலகத்தில் எந்த தேசத்தில் விட்டாலும் அந்த தேசத்தில் உங்களுடைய திறமையை நல்ல கம்பீரமாக கெத்தாக காட்டி அந்த திறமையினால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்து, அதாவது அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். இந்த கடகராசிக்காரர் சமீப காலங்களாக ஏற்கனவே கடந்த காலத்தை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், உங்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. பார்க்குறதுக்கு மட்டும்தான் கம்பீரமாக இருப்பீங்க, கெத்தாக இருப்பீங்க. ஐயோ அவருக்கு என்னப்பா குறை, அற்புதமாக இருக்கிறாரு, இவரால் எல்லாமே முடியும், இவர்கிட்ட பணம் இருக்குது, நல்ல திறமசாலி அப்படின்னு மற்றவங்க பெருமையாக நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த பெருமைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனசில் மகிழ்ச்சி இருக்கா, இல்லை நம்ம திறமையோடு செயல்பட்ட அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா, நாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணமும் நம்ம கையில் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஆச்சுங்களா? சில நேரத்தில் பார்த்தோம்னா பணம் இழந்தால் கூட சம்பாரிச்சிடலாங்க, வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த பலன்களை மற்றவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, கூட யார் இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருப்பாங்க. ஆச்சுங்களா? ஆனால் கடைசி வரைக்குமே நீங்கள் புரிஞ்சிருக்க மாட்டீங்க. காரணம், நீங்கள் முழுசாக நம்பிடுவீங்க. இந்த மாதிரி இந்த ஒரு 5 வருஷத்தில் அனுபவ ரீதியில் உங்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. சம்பாரித்த பணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கையில் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா கடனாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, இன்றைக்கி பெரிய அரசியல்வாதியிலிருந்து அரசாங்க அதிகாரம் வரைக்கும் சாதாரண மக்கள்கிட்ட கூட நீங்கள் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ப்ரெஸ்டீஜ் பார்க்க மாட்டீங்க, கௌரவத்தை பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்காக ஒருத்தர் இருந்தால் கூட பார்த்து ரசிப்பீங்க, பரவாயில்ல, ஓகே, அருமையாக இருக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அவங்களுடைய வேண்டியவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க எவ்வளோ பெரிய துரோகம் உங்களுக்கு செய்திருந்தாலும் அந்த நேரத்தில் போய் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரர். இத்தனையும் சொந்தக்காரராக இருந்தாலும் தற்சமயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, எதிர்பார்ப்பில் வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அது வாழ்க்கை, திருமண வாழ்க்கையிலையும் அப்படி தான், பொருளாதார அடிப்படையில் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் அப்படி தான். எல்லாமே பெரிய ஒரு பொசிஷன் மாதிரி தெரியுது, ஒரு பெரிய அங்கீகாரம் மாதிரி தெரியுது, எல்லாமே நமக்கு கைக்கு வந்துருங்கிற மாதிரி தான் தெரியுது. வரமாட்டேங்குது, கிடைக்கிற மாதிரியே இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ டெய்லி ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜி எடுத்து நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி எதுவுமே அந்த வெற்றி வாய்ப்புகள் நமக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது. கோடி இருக்கிறவங்களும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக நல்லது நடக்குது. நீங்கள் போய் நின்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு முடியாதவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அது ஓகே ஆகுது. சரிங்களா? ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் பேசுனீங்கன்னா எந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறீங்க. ஆனால் நமக்குன்னு மட்டும் இது போனாலும் முடிய மாட்டேங்குது. எல்லாமே பார்க்குறோம், இந்த வருஷம் மாதம் நல்லா இருக்கும், இந்த வாரம் நல்லா இருக்கும், அடுத்த நாள் நல்லா இருக்கும், நாட்கள் போகுது, ஆனால் வாய்ப்புகள் வரல. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி, எல்லாத்த விட 8ஆம் இடத்துல ராகு பின்னால் இருந்து முதுகில் குத்திருப்பாங்க ரொம்ப பேர் உங்களுக்கு. புரியுங்களா? உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களை தடுத்திருப்பாங்க சிலர். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இது உண்மையிலேயே இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் வரக்கூடியதாம். சரிங்களா? இந்த பரபா வருஷம் தமிழ் வருடம் அற்புதமான ஒரு காலகட்டத்தில் பிறக்க போகுது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி பார்த்தோம்னா இந்த வருட பிறப்பு. இந்த வருட பிறப்பு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் உச்சம், 2ஆம் அதிபதி. அற்புதங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கெத்து, உங்களுடைய கம்பீரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க.
நிச்சயமாக நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. இது வரைக்கும் மனசில் இருந்த லட்சியத்தை காப்பாற்றிடுவீங்க. ஆனால் காப்பாற்றிடுவீங்க தான் போயிட்டுருக்குறோம், காப்பாற்றலையே அதெல்லாம் நினைக்க வேண்டிய, இனிமேல் காப்பாற்ற போகிறீங்க. சரிங்களா? வாழ்க்கையில் சிலர்லாம் பார்த்தோம்னா 1 தாரம் 2 தாரம் எத்தனையோ சில பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டிங்க. முதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் மறு வாழ்க்கையும் பண்ண முடியாமல் சில இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இது சக்ஸஸான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுதுங்க. 12ஆம் இடத்துல குரு இருந்ததுனால பணம் சம்பாரிச்சது எச்சு, ஆனால் மிச்சம் என்னன்னு பார்த்தா கடன் தான் மிச்சம். அந்த சூழ்நிலை மாறி இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா குரு உங்களுடைய விரய குரு சுபகுருகா உங்களுடைய ராசியில் உச்சபலம் அடைய போகிறார். 7ஆம் இடத்தை பார்க்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை தீர்க்க போகுது. உங்களை யாரும் மொண்டி கட்டி முடக்கம் பண்ணி உங்களை உட்கார வைக்கணும்னு பார்த்தாங்களோ கண்டிப்பாக அவங்க துண்டை காணும் துணியை காணும் ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுதுங்க. தவறுதலாக நினைக்க வேண்டாங்க, இவ்வளவு அங்கீகாரமாக சொல்கிறேன்ட்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்ததுனால உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு பகையாகி போச்சு, உங்களுடைய பணமே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய சொந்த பந்தமே இன்றைக்கி அதாவது உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் நீங்கள் எப்போ இவங்க கீழே விழுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கிறீங்க. இல்லை, இனிமேல் மேலே ஏற போகிறீங்க. புரியுங்களா? உங்களுடைய டார்கெட் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. புரியுங்களா? எப்பேற்பட்ட இடத்துலையும் திறமையாக நின்று வேலை செய்யக்கூடியவங்க. சரிங்களா? நீங்கள் எப்போவுமே சிறு விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டீங்க. எது டார்கெட் பண்ணாலும் பெருசாக பண்ணுவீங்க. ஆனால் எல்லாமே பெருசாக தான் பண்ணோம், ஆனால் பெருசாக நமக்கு கிடைக்கல. சரிங்களா? யாரையோ வாழ வச்ச மாதிரி இருக்குது, யாருக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, எதுக்காகவோ நம்ம போராடுற மாதிரி இருக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இந்த குழப்பமெல்லாம் எனக்கு சரியான தூக்கம் இல்லை. யோசிக்கிறீங்க, விடிவிடிய யோசிக்கிறீங்க, புரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு ஆச்சுங்களா? உடல் ரீதியில் கூட ஒரு எனர்ஜி இல்லை, ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு பயம் மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா? ஓகே, சரியாயிடும். சரிங்களா? இது டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆச்சுங்களா? அப்போது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு ராகு 7ஆம் இட கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குது. நண்பர்களால் நன்மைகள் உண்டாகும். இது வரைக்கும் நண்பர்களால் நம்ம கஷ்டம்தான் பட்டோம். அன்பை வச்சு ஒருத்தர் மேலே பாசம் வச்சுருந்தா கூட உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், சிலர் எல்லாமே அப்படியே அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அப்படி போராடிட்டு இருக்கிறீங்க. யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுங்க யாரும் இல்லை. ஏன்னா உங்களை யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க ஆச்சுங்களா? ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நம்மளால் எல்லாம் முடியும், கடவுள் நாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் வாய்ப்புகளை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற தன்னம்பிக்கை கடகராசி அன்பர்களுக்கு பிறக்க போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த சித்திரை பிறந்த பிறகு சரிங்களா, அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? பெண் கடவுளை வழிபாடு பண்ணுங்க. டைம் கிடைச்சதுன்னா நீங்கள் அதாவது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய மன மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வாழ்க்கை சந்தோஷம் நிச்சயமாக உண்டாகுங்க. ஏன்னா நீங்கள் யார் மேலே அன்பு வச்சாலும் அவங்க உங்களை பயன்படுத்திட்டு உங்களை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? அதிலிருந்து ரிலீஃப் ஆவீங்க. சரிங்களா? வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கூட எல்லாமே நமக்கு சில அலைச்சலும் விரயங்களும் நஷ்டங்களும் தான் கொடுத்துட்ருக்குது. சிலரில் பார்த்தோம்னா ரொம்ப என்ன பண்ணலாம்னு புரியாமல் யோசிக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்வதி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதாவது பெண் கடவுளை வணங்குங்க. நிச்சயமாக மேன்மையான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் 10ஆம் பாவத்தில் சூரிய பகவான் உச்சநிலை அடையும் போது சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். சரிங்களா? வெளிநாடு பயன்களால் மேன்மை கிடைக்கும், சொந்த தொழில்களால் வளர்ச்சி கிடைக்கும். யார் எதிரியோ, யார் நம்மளை அதாவது மோசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் ஒரு சாம்ராஜ்யத்தையே அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த பிரபவா வருஷம் தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்களுக்கு அற்புதமான காலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நவ கிரகங்கள் பெயர்ச்சி சக்ஸஸ்ஃபுல். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகங்கிறது நம்மளுடைய பிறப்பு, அதாவது அந்த நேரத்தை வச்சு, அந்த நேரம் டைம் அதை வச்சு நம்மளுடைய லக்னம், இப்போ இந்த அன்னைக்கு இருந்த நவகிரகங்களுடைய சுழற்சி, இந்த பெயர்ச்சிகள் வரைக்கும் எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை சரியான முறையில்
தீர்மானிக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் அற்புதமான பலன்கள் ஆன்லைன் மூலியமாக கூட தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நீங்கள் ஒரு தெளிவான முறையில் எல்லாமே புரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.